மானாமதுரையை சார்ந்த தலித் இளைஞர் ஆகாஷ் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது உயிரிழந்திருக்கிறார். நீதிமன்றம் தலையீடு செய்து கொலை வழக்காக பதிவு செய்ய ஆணையிட்டிருக்கிறது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கை பதிவு செய்து உரிய இழப்பீட்டை வழங்கவும் வழிகாட்டுதல் அளித்துள்ளது. அதில் தொடர்புடைய காவல்துறையினரை கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஆகாஷ் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகாஷ் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக தற்போது மதுரை வந்துள்ளேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே மறியல் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களின் போராட்டத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு நல்கி வருகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆகாஷ் படுகொலையில் தொடர்புடைய காவல்துறையினர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்குவதோடு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி அருகே ஒரு பள்ளி மாணவி, விளாத்திக்குளம் பகுதியை சார்ந்த பள்ளி மாணவி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பெற்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கிலும் தொடர்புடைய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்றும், அதேபோல அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். குற்றவாளியார் கைதான ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்த, ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு பள்ளி மாணவி, நன்கு கல்வி பயிலும் மாணவி, பல பரிசுகளை 10ஆம் வகுப்பு தேர்ச்சியிலேயே பெற்ற மாணவி. அவருடைய பெற்றோரை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தேன். அந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். காவல்துறையினர் அதிலே இன்னும் ஒருவரையும் கைது செய்யவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. விரைந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்களால் உருவாகி இருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் இதனால் கடும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போதே பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு மக்களிடையே ஒரு பதற்றம் உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய ஏகாதிபத்திய நாடுகள் ஈரான் மீது நடத்துகிற யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை
ஏகாதிபத்திய ஆதரவு கொள்கையாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதுவரையில் பிரதமர் வாய் திறந்து இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கவில்லை. பிரதமர் வாய் திறக்க வேண்டும், போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று உரத்து குரல் எழுப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாண்புமிகு பிரதமருக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகுந்த வலிமையோடு உள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்ப்பதற்கு வலிமையுள்ள ஒரு கூட்டணி இன்னும் தமிழகத்தில் உருவாகவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர் விஜய் அவர்களின் தலைமையிலான கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தை பெறவில்லை. ஆனால் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்கள் மதசார்பற்ற அரசியல் சக்திகளுக்கே துணை நிற்பார்கள், நல்லாதரவை வழங்குவார்கள். மீண்டும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை மாபெரும் வெற்றி பெற துணை நிற்பார்கள் என்று நம்புகிறேன். அது வெறும் கற்பனை என்றுதான் நான் கருதுகிறேன். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர் அல்ல, அல்லது மயங்கக்கூடியவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்தெல்லாம் வெளியேறிவிட்டார், விலகி நிற்கிறார். அவரை யாரும் ஆசை காட்டி மயக்கி அரசியலுக்குள் இழுக்க முடியாது, அல்லது அச்சுறுத்தி அவரை வெளியேற்ற முடியாது என்ற நிலையை அவர் எட்டிவிட்டார் என்று நான் நம்புகிறேன். ரசிகர்களின் விருப்பத்திற்கு இணங்க அவர் கட்சி தொடங்க விரும்பியது உண்மை. ஆனால் இந்த அரசியலில் வலதுசாரிகளின், சங் பரிவார்களின் தலையீடு, அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி வருகிற சூழலில் அது நமக்கு உகந்ததல்ல என்று தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அதை அவர் கைவிட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. அவரை நாங்கள் நேரிலே சந்தித்து உரையாடியதிலிருந்து, அவரை புரிந்து அதிலிருந்து நான் சொல்லுகிற கருத்து இது. எனவே அவரை திமுக அச்சுறுத்தியது என்பதும் கற்பனை, அதற்காக அவர் அச்சப்பட்டு பின்வாங்கினார் என்பதும் கற்பனை. அது ரஜினி அவர்களின் ஆளுமையை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனம். அதான் 2 நாட்களில் தெரியும். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு உங்களுக்கு முறைப்படி அறிவிப்பு செய்வோம். என்ன கட்சி சசிகலா அம்மையாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் அரசியல் ரீதியாக என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நான் தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், திமுகவை அல்லது திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு அணி இன்னும் தமிழகத்தில் உருவாகவில்லை. அதிமுகவும் சிதறி கிடக்கிறது. அதிமுக கூட்டணி
21 அமைந்த கூட்டணியும் இன்னும் முழுமையாக ஒன்று சேரவில்லை. அதை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கே அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி 2021 இருந்தவாறே அது முழுமை பெறவில்லை. அதிலும் அந்த கூட்டணியில் இருந்த தேமுதிக இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு வந்துவிட்டது. எனவே திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கிற வலிமை பெற்ற ஒரு மாற்று கூட்டணி அல்லது எதிர்கூட்டணி தமிழகத்தில் உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்தமான